இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தொண்டை நாட்டு பாடல் பெற்ற சிவ தலங்கள்ல செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றத்துல இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வேதமே மலையா அமைஞ்சிருக்கிறதுனால வேதகிரின்னு பெயர் வந்தது. 4 வேதங்களை உணர்த்துற வகையில இங்கு 4 குன்றுகளும் இணைஞ்சிருக்கு. வேதகிரியோட உச்சியில சிவபெருமான் சுடர் கொழுந்தா சுயம்பு மூர்த்தியா எழுந்தருளி இருக்கிறாரு. சைவ சமய குரவர்கள் ஒருத்தரான மாணிக்கவாசக சுவாமிகள் இங்க இருந்து இறைவனை கண்டு திருப்பாடலும் பாடி இருக்கிறாரு. இறைவனும் அவருக்கு குரு வடிவா எழுந்தருளி காட்சி கொடுத்திருக்கிறாரு. இத கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு மாணிக்கவாசகர் குறிப்பிட்டு உணர்த்துறாரு. இந்த தளத்துல கிரிவலம் வர்றப்போ சுற்று முடியறதுக்குள்ள கொஞ்சம் தூரத்துல மூவர்பேட்டை, அதாவது சைவ சமய குரவர்கள் 3 பேர் நின்னு பாடின இடம் அமைஞ்சிருக்கு. மலைய சுற்றிட்டு வர்றப்போ சஞ்சீவி மலை இருக்கிற இடம் ஒண்ணு வரும். அந்த இடத்துல வேப்ப மரங்கள் அதிகமா காணப்படுது. கருங்கல் மேடைகள், ஒரு கிணறு, இது எல்லாம் அங்க இருக்கு. இந்த மலைய சுற்றிட்டு வர்றவங்க கொஞ்ச நேரம் இங்க அமர்ந்து வேப்பங்காற்ற அனுபவிச்சுட்டு இந்த மலையடிவாரத்துல இருக்கக்கூடிய செம்மண்ணை எடுத்து நெற்றியிலையும் உச்சிலையும் பூசிக்குவாங்க. சில பேர் மருந்தா நினைச்சு சாப்பிடுறதும் உண்டு. இப்படி பயன்படுத்தப்படும் மண், மலை மருந்துன்னு இத பயன்படுத்துறதுனால நோய் நீங்கும்னு சொல்றாங்க. இப்படி பயன்படுத்தப்படக்கூடிய அந்த மண் மலை மருந்துன்னும், இத பயன்படுத்துறதுனால நோய் நீங்கும்னு சொல்றாங்க. கிணற்று நீர் சஞ்சீவி மலையோட ஊற்று நீர்ன்னு அதையும் குடிச்சு இன்புறுறாங்க. இந்த சஞ்சீவி மலை பகுதியை கடந்து செல்றப்போ மாணிக்க வாசகருக்கு இறைவன் திருவடி தரிசனம் தந்த திருவடிகளை நம்ம பார்க்கலாம். அதை கடந்ததும் சிறு குன்றுக்கு மேல திருமலை சொக்கம்மாள் கோவிலை கண்டு நம்ம வணங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.